அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின்ஸ்டெக் வலையலுக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து Insta360 மோட்டார் சைக்கிள் மவுண்ட் பண்டில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த Insta360 மோட்டார் சைக்கிள் மவுண்ட். ஸோ இந்த பண்டில் வந்து நான் வந்து இங்கே மலேசியாவில் வாங்கியிருக்கிறேன். இதை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன வச்சிருக்காங்கிறத பார்த்துருவோம். வழக்கம் போல் ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துட்டு ஸோ இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்றதையும் வரிசையாக லிஸ்ட் பண்ணிவிட்டு இது பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு எப்படி நம்ம உபயோகப்படுத்தலாம், மோட்டர் பைக்கில் வந்து இது என்னென்ன மாதிரி வச்சு நம்ம பயன்படுத்தலாங்கிறதையும் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு கடைசியாக இதோட விலை விவரங்களையும் நம்ம பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்கொயர் பாக்ஸு. ஸோ இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மேலே பாருங்கள் Insta360 மோட்டார் சைக்கிள் மவுண்ட் பண்டில் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மோட்டர் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு இது படம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைட்லாம் ஒன்றும் இல்லை. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா Insta360 மோட்டார் சைக்கிள் மவுண்ட் பண்டில் அப்படின்னு போட்டுருக்காங்க. அந்த 3 பிக்சர் போட்டு காமிச்சிருக்காங்க. ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற மாதிரி, அப்புறம் வந்து ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ணுற மாதிரி, பேக் சைடில் மவுண்ட் பண்ணுற மாதிரி 3 பிக்சர் போட்டிருக்காங்க. அப்புறம் அதனோட கம்பெனி மேனுஃபேக்சரிங் டீட்டெயிலு, அதனுடைய சீரியல் நம்பர் இதுதான் அதில் இருக்குது. ஒரு சிம்பிளான பாக்ஸ் தான், நல்லாயிருக்கு. பாக்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம இதுக்குள்ளே இருந்து என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த பாக்ஸை நம்ம இப்போ வச்சுருவோம். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க ஒரு மேனுவல் ஒன்று வச்சுருக்காங்க. Insta360 போட்டு மோட்டார் சைக்கிள் மவுண்ட் பண்டில்னு போட்டு ஒரு இது வச்சுருக்காங்க. அதில் வந்து இதில் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த இதில் அமைச்சிருக்கிறாங்க, அக்சசரிஸ் அமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் அது எப்படிலாம் டைப்பில் நம்ம மவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குயிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பாருங்கள், இதில் இந்த அக்சசரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து ஹேண்டில் பார் ஹோல்டரு. ஸோ இதில் ஒரு கிளாம்ப்பு. இந்த பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். இதுதாங்க இதில் வந்திருக்கிறது. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். அந்த பாக்ஸ் இருக்க எல்லாத்தையுமே நான் அதில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஓவர் ஹெட் கேமராவில் பார்த்தா தெரியும். இதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஹேண்டில் பார் கிளாம்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹேண்டில் பாரில் போடக்கூடிய ஒரு கிளாம்ப்பு. ஸோ இந்த ஹேண்டில் பார் நீங்கள் முன்னாடி இருக்கும் இல்லையா, அந்த ஹேண்டில் பாரில் நீங்கள் போட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு கிளாம்ப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஹேண்டில் பார் கிளாம்ப் இது. அப்புறம் வந்து இதுக்கு பேர் வந்து சிஎன்சி எக்ஸ்டென்ஷன் ராடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெல்மெட் மவுண்ட் பண்ணும்போதும் வச்சுக்கலாம், இல்லை ஹேண்டில் பாரில் நீங்கள் வைக்கும்போது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஎன்சி எக்ஸ்டென்ஷன் ராடுன்னு பேர் இதுக்கு பேர். இதில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து 3M மவுண்ட் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 4 ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த புஷ் மாதிரி இருக்கும், அதில் ஒரு 4 பீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இதுக்கு பேர் வந்து தம்ப் ஸ்க்ரூ ரெஞ்சுன்னு சொல்கிறாங்க. தம்ப் ஸ்க்ரூ ரெஞ்சு அதில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அடிசிவ் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிக்கலாம், மோட்டர் பைக் பேக் சைடில் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடிசிவ் மவுண்ட்டு 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து மவுண்டிங் பேஸ் பக்கிள்னு பேர். ஸோ இந்த மவுண்டிங் பேஸ் பக்கிள் வந்து 4 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து 1/4 to 20 inch அப்படின்ற ஒரு அடாப்டர். இது மவுண்ட் அடாப்டர். இதில் 2 நம்பர் இருக்குது. அப்புறம் இந்த தம்ப் ஸ்க்ரூவில் வந்து 4 நம்பர் தம்ப் ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 4 இருக்குது மொத்தம். இது வந்து அந்த கிளாம்போட வந்துடும். இதுதான் வந்து ஹேண்டில் பார் கிளாம்ப்னு சொல்கிறது. ஸோ இந்த இதில் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்படி சொருகிக்கலாம். இப்போ நீங்கள் இதை அப்படி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அவ்வளோதாங்க இதில் வந்திருக்கிறது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். இதனுடைய குவாலிட்டி, மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அருமையாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது, ரிஜிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து Insta360 கொடுக்குறதுனால இந்த குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது. ஸோ இது மோட்டர் பைக்கில் நம்ம வேகமாக போகும்போது விழுந்துடக்கூடாது, பிரேக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நல்லா குவாலிட்டியாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இது நல்லா இருக்குது குவாலிட்டி. இந்த மேனுவல்லே போட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஹேண்டில் பார் மவுண்ட்டு, இன்னொன்று வந்து டெயில் மவுண்ட்டு, இன்னொன்று வந்து ஹெல்மெட் மவுண்ட்டு. ஸோ இந்த 3 மவுண்ட்டும் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. இதில் காமிச்சிருக்கிற 3 மெத்தடை தவிர வந்து இன்னொன்று வந்து நம்ம பைக்கில் இருக்கக்கூடிய டேங்க்லேயே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த என்ஜின் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய மெத்தடில் வந்து நம்ம வந்து இந்த Insta360 யூஸ் பண்ண முடியும். டெமோவாக வந்து என்னோடய அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். மோட்டர் பைக்கில் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியே நான் என்கிட்ட இருக்கிற Insta360 கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒவ்வொன்றும் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஜெனரலாக பார்த்தீங்கன்னா இதோட மெட்டீரியல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாவோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17 mmலேருந்து 30 mm வரைக்கும் இருக்கக்கூடிய ஹேண்டில் பாரில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த 3M ஸ்டிக்கரையும் இந்த மவுண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா 80 km/h 80 km/h மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே ஸ்பீடாக போனீங்கன்னாக்கா இது விழுவறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. க்ரூசிங் ஸ்பீட் வந்து shall not exceed 80 km/h அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 80 km/h மேலே போனாக்கா இது வந்து சொல்ல முடியாது, இது வந்து இந்த விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தால் மட்டும், மற்றபடி நீங்கள் கிளாம்ப் பண்ணிங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோங்க. இதை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா அக்சசரிஸையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இதை எப்படி பயன்படுத்துங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து மோட்டர் பைக்கில் வச்சு தான் நான் செஞ்சு காமிக்க முடியும். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அந்த ஃபுல் டெமோவும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். இப்போ நம்ம இதோட விலையுறங்களை நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து பொதுவாக எல்லா கண்ட்ரிலையுமே கிடைக்குது. இந்தியாவில் மட்டும் Insta360ல் நான் தேடி பார்த்தேன், அமேசானில் இல்லை. அதுக்கு பதிலாக அடோஃபிஸ் ADOFIS அடோஃபிஸ் அப்படின்ற ஒரு இதில் விற்கிறாங்க. ஸோ அது வந்து Insta360 இல்லை அது வந்து வேறு கம்பெனியான்றது எனக்கு தெரியல. பட் இதே மாதிரி அவங்களும் கொடுக்குறாங்க. இதனோட விலை வந்து மலேசியாவில் $199 ரிங்கிட்டுக்கும், சிங்கப்பூரில் $65 இருக்கும், யூஎஸ்ஏல $50 இருக்கும், கனடாவில் $67 இருக்கும், இந்தியாவில் அடோஃபிஸ்ன்ற கம்பெனி வித்துட்டு இருக்காங்க. 2260 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.